Hello everyone and welcome to my channel Network Bytes with Laksh. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல LSA 3யும் OSPF ஏரியா பத்தி பார்க்க போறோம். But before getting on to that discussion, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அது பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம LSA லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். வாட் இஸ் அ லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்? ஒரு ரவுட்டர் அதோட கனெக்டட் லிங்க்ஸோட ஸ்டேட் பத்தி அட்வர்டைஸ் பண்ணுறது, அதுதான் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். பேசிக்லி தேர் ஆர் 8 டைப்ஸ் ஆஃப் LSAs: router LSA, network LSA, summary ASBR LSA, autonomous system external LSA, multicast OSPF LSA, not so stubby area LSA, and external attribute LSA for BGP. இந்த 8 LSA நம்ம ஃபர்ஸ்ட் 2 LSA ரவுட்டர் LSAயும் நெட்வொர்க் LSA பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ LSA 1 இல்லைன்னா ரவுட்டர் LSA என்ன ஆகும்? எல்லா ரவுட்டர்ஸுமே அவங்களோட LSA ரவுட்டர் LSA இல்லைன்னா டைப் 1 LSA ஜென்ரேட் பண்ணும். எல்லா ரவுட்டர்ஸ் எப்போவுமே OSPF ரவுட்டர்ஸ் எப்போவுமே LSA 1 ஜென்ரேட் பண்ணி ஆகும். ஸோ இந்த LSAல என்னெல்லாம் இருக்கும்? ஸோ இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா R1 அதோட கனெக்டட் லிங்க்ஸ் பத்தி R2க்கு LSA 1 வழியா அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ போன வீடியோல நம்ம பார்த்தோம் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா LSA 1ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ரவுட்டர் 1 டைப் 1 LSA சென்ட் பண்ணும்போது அதோட லிங்க் ஐடி, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரவுட்டரோட ஐடி, LSAயோட ஏஜ், LSAயோட செக்ஸம், ரவுட்டர் 1 கூட என்னெல்லாம் லிங்க்ஸ் கனெக்டடா இருக்கு, அதுக்கப்புறம் LSAயோட சீக்வன்ஸ் நம்பர், இதெல்லாமே ரவுட்டர் 1 LSAல சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் LSA ஏஜும் சீக்வன்ஸ் நம்பர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் ஆகும். பிகாஸ் ஏஜும் சீக்வன்ஸ் நம்பர் வச்சுதான் எப்பவுமே OSPFல லூப் அவாய்ட் பண்ணுவோம். ரவுட்டிங் லூப்ஸ் எப்பவுமே அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம LSA 1ஓட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுவும் பார்த்தோம். ஸோ R1 டைப் 1 LSA டேட்டா பேஸ் சென்ட் பண்ணும்போது அதுல R1 கூட கனெக்டட் லிங்க்ஸ், ஸோ அது பத்தி இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க்ல என்னால நெட்வொர்க் ரன் ஆயிட்டு இருக்கு அது பத்தி இன்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த லிங்கோட காஸ்ட் என்ன இருக்கும், அந்த லிங்க் வழியா எந்த நெய்பர் ரீச் பண்ணலாம் அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிங்கோட IP அட்ரஸ் என்ன இருக்கும், இதெல்லாமே லிங்க் ரவுட்டர் LSA இல்லைன்னா டைப் 1 LSAயோட டேட்டா பேஸ்ல இருக்கும். அண்ட் இந்த LSA 1 நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு கமாண்ட் show IP OSPF டேட்டா பேஸ் ரவுட்டர், இந்த மாதிரி ஒரு கமாண்ட் டைப் பண்ணோம்னா நம்ம இந்த LSA 1ஓட டேட்டா பேஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம LSA நம்பர் 2ல போனோம். LSA 2 எதுக்காக கிரியேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அது பார்த்தோம். ஒரு OSPF நெட்வொர்க் டொமைன் இருந்தா அதுல LSA 1 மெசேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், LSA 1ஓட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் OSPF எஃபிஷியன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே டேட்டா பேஸ் எல்லா ரவுட்டர்ஸ்ல ஃப்ளட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம டிஆரும் பிடிஆர் ரவுட்டர்ஸ் கொண்டு வந்தோம். டிஆரும் பிடிஆர் நம்ம ஒரு கிளாஸ் ரூம் அனாலஜி வச்சுட்டு கம்பேர் பண்ணினோம். அதுல ஒரு கிளாஸ் மானிட்டர் டிஆரா இருப்பான், அசிஸ்டன்ட் கிளாஸ் மானிட்டர் பிடிஆர் இருப்பான். ஸோ ஒரு டீச்சர் கிளாஸ் மானிட்டரும் அசிஸ்டன்ட் கிளாஸ் மானிட்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. கிளாஸ் மானிட்டரும் அசிஸ்டன்ட் கிளாஸ் மானிட்டரும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா கிளாஸ்ல கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனாலஜி வச்சுட்டு நம்ம டிஆரும் பிடிஆர் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி டிஆர் பிடிஆர் எலெக்ட் ஆகுறாங்க இதுவும் பார்த்தோம். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிடிஆர் எலெக்ட் ஆகும். பிடிஆர் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஆர் இல்ல, அதனால இந்த பிடிஆர் எலெக்ட் ஆன ரவுட்டர் டிஆரா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிஆரோட எலெக்ஷன் நடக்கும். பிடிஆர் டிஆரா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிஆருக்கு எலெக்ஷன் நடக்கும். இது பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஆர் எப்பவுமே 224.0.0.5 and 224.0.0.6 மல்டிகாஸ்ட் அட்ரஸ்ல லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நான் டிஆர் ரவுட்டர்ஸ்
இந்த டயக்ராம் படி R1 R2 R3 R4 வந்து நான் டிஆர் ரவுட்டர்ஸ் ஆகும். அண்ட் தீஸ் ரவுட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு OSPF ஹெலோ மெசேஜ் இல்லைன்னா OSPF அப்டேட் சென்ட் பண்ணணும்னா அவங்க வந்து 224.0.0.6ல சென்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன ஆகும்னா அந்த மெசேஜஸ் வந்து டிஆருக்கு மட்டும் தான் போகும். அண்ட் டிஆர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது 224.0.0.5ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த மெசேஜ் வந்து எல்லா OSPF ரவுட்டர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் செக்மெண்ட்ல எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்றாங்க, எப்படி ஒரு LSA நம்பர் 2 வச்சுட்டு எப்படி டிஆர் வந்து எல்லார்ட்டையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் பண்றது, தட் இட் ஹாஸ் பிகம் தி டிஆர், இது பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு ரவுட்டர் வந்து அவனோட இன்டர்ஃபேஸ் ஐபியும் வந்து LSA அப்டேட்ல ஷேர் பண்ணும். ஸோ தட் ஆல் தி ரவுட்டர்ஸ் நோ அபவுட் a particular router. இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இப்போ LSA 3யும் OSPF பத்தி பார்க்க போறோம். ஸோ OSPF ஏரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிங்கிள் OSPF நெட்வொர்க் வச்சுட்டு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இது பார்க்கலாம். ஸோ இது வந்து சிமிலரா தான் இருக்கு. LSA 2ல என்னெல்லாம் பிரச்சனை, LSA 1ல என்னெல்லாம் பிரச்சனை பார்த்தோம், அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் OSPF ஏரியால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அதே சிமிலர் தான், பட் இன்னும் கொஞ்சம் டீடைல்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணலாம் இது ஒரு OSPF நெட்வொர்க் டொமைன் ஆகும். ஸோ இந்த OSPF நெட்வொர்க் டொமைன்ல நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ LSAs வந்து ஃப்ளட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக R5ம் R6க்கு நடுவில் இருக்கிற லிங்க் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போ R5ம் R6 வந்து அவங்களோட LSA 1 ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணின உடனே இந்த LSA வந்து எல்லா ரவுட்டர்ஸ்க்கு ஃப்ளட் ஆகும். இப்போ எல்லா ரவுட்டர்ஸ் வந்து அந்த ரிசீவ் ஆன LSA வந்து அவங்களோட நெய்பரிங் ரவுட்டர்ஸ்க்கு ஃப்ளட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும், R1 எவ்வளோ நிறைய LSA மெசேஜஸ் ரிசீவ் ஆகிறது இது வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, R1க்கு ஒவ்வொரு LSA மெசேஜ்க்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்கணும். அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னா மறுபடியும் எல்லா ரவுட்டர்ஸ் வந்து R5ம் R6க்கு அவங்களோட LSA அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் R5ம் R6 எவ்வளோ நிறைய அக்னாலஜ்மெண்ட்ஸ் வருது. ஸோ என்னென்ன ஆகுறது, ஒரு பெரிய OSPF நெட்வொர்க்ல எவ்வளோ நிறைய LSA அப்டேட்ஸ் ஃப்ளட் ஆகுறது, எவ்வளோ நிறைய LSA அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஃப்ளட் ஆகுறது, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லிங்க் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் R5ம் R6க்கு நடுவில் இருக்கிற லிங்க் வந்து டவுன் ஆகும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து LSAs ஜென்ரேட் பண்ணுவாங்க. பை த டைம் இந்த LSA வந்து R1க்கு ரீச் ஆகிறது, பை த டைம் இட் ரீச்சஸ் R1, R5ம் R6 வந்து அவங்களோட ஆல்டர்னேட் பாத் கண்டுபிடிச்சிடுவாங்க. தட் இஸ் வயா R14. ஓகேங்களா? ஸோ பை த டைம் அந்த LSA R1க்கு ரீச் ஆகிறது, R5ம் R6 R14ல இருந்து ஆல்டர்னேட் பாத் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஓல்ட் LSA அது வந்து R1க்கு ரீச் ஆகிறது அது தேவையா? இல்லை. பிகாஸ் R5 and R6 have already found an alternate path. So R5ம் R6ல இருந்து ஜெனரேட் ஆன LSA வந்து R1க்கு ரீச் ஆகிறது, பட் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா R1க்கும் வந்து இந்த LSA ரீச் ஆகும்போது R1 வந்து அதோட டேட்டா பேஸ் வந்து அப்டேட் பண்ணும். நாட் ஜஸ்ட் R1, எல்லா ரவுட்டர்ஸும் வந்து அவங்களோட டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் நோ ஹவு டு ரீச் R5 and R6 லிங்க். கரெக்டா? இந்த லிங்க் டவுன் ஆகும்போது அவங்க வந்து இந்த லிங்கை வந்து அவங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து இரேஸ் பண்ணணும். ஸோ என்ன ஆகிறது, டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து R5ம் R6க்கு நடுவில் லிங்க் அப் ஆகிறது. ஸோ R5ம் R6 வந்து மறுபடியும் ஒரு LSA ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரவுட்டர்ஸ்ல வந்து அவங்களோட டேட்டா பேஸ் அப்டேட் ஆகும். ஸோ எவ்ரி டைம் அ லிங்க் கோஸ் டவுன் எல்லா ரவுட்டர்ஸோட டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லிங்க் அப் ஆகும்போது மறுபடியும் எல்லா ரவுட்டர்ஸோட டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ டேட்டா பேஸ் ஸ்டேபிளா கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய LSAs வந்து ஜென்ரேட் ஆகுறது, LSA அப்டேட் ஜென்ரேட் ஆகுறது, LSA அக்னாலஜ்மெண்ட்ஸ் வருது. ஸோ எல்லா LSAஸ்க்கு வந்து ரவுட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணணும்.
ஒவ்வொரு எல்எஸ்ஏ வந்து ஒரு ரவுட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ R1 வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ நிறைய எல்எஸ்ஏஸ் வந்து R1 ரீச் ஆகுறது. எல்லா எல்எஸ்ஏஸை வந்து R1 ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணணும்னா R1ஓட CPU ப்ராசஸிங் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இவ்வளோ நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ஓஎஸ்பிஎஃப் ஏரியா, ஒரு சிங்கிள் ஓஎஸ்பிஎஃப் ரீஜன் இருக்கிறனால. ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஏரியாஸவே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சோம். ஸோ இந்த டயக்ராம்ல வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் வந்து ஒரு 3 ஏரியாஸை நான் வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ R5 R6க்கு நடுவில் லிங்க் டவுன் ஆகும்போது R5 R6 வந்து அவங்களோட எல்எஸ்ஏ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏரியால வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த எல்எஸ்ஏ வந்து R5 R6ஓட ஏரியா விட்டுட்டு வெளியில போகாது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இந்த எல்எஸ்ஏ R5 வந்து R5 R6க்கு நடுவில் இருக்கிற லிங்க் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த எல்எஸ்ஏ வந்து R9 R11 R16 R13 R1 3 4க்கு ரீச்சே ஆகாது. அதுதான் ரூல். ஒரு எல்எஸ்ஏ வந்து ஒரு ஏரியா விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகாது. எல்எஸ்ஏ நம்பர் 1. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுறது? எல்எஸ்ஏவோட கவுண்டரே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்த எல்எஸ்ஏ வந்து ஒரு எல்எஸ்ஏ ஜென்ரேட் ஆயிருக்குன்னா அந்த எல்எஸ்ஏ வந்து ஒரு ஏரியால மட்டும்தான் லிமிட்டடா இருக்கும். ஸோ R5 வந்து எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியால ஜென்ரேட் ஆன எல்எஸ்ஏ இந்த ஏரியால மட்டும்தான் ஃப்ளட் ஆகும், வேற ஏரியாவுக்கு ஃப்ளட் ஆகாது. ஸோ R1 ரிசீவ் அந்த எல்எஸ்ஏ வந்து R5 R6 ஜென்ரேட் பண்ண எல்எஸ்ஏ வந்து R1க்கு ரீச்சே ஆகாது. ஸோ R1 வந்து பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அதோட டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகாது, அதோட எல்எஸ்ஏ இல்லைன்னா ப்ராசஸிங் சிபியூ ப்ராசஸிங் இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் எல்எஸ்ஏஸ் வந்து வர மாட்டேங்கிறது. ஸோ R1 வந்து பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் R5ல வந்து ஏதோ சேஞ்ச் நடந்தா R1க்கு அந்த சேஞ்ச் எஃபெக்டே பண்ணாது. R1ஓட டேட்டா பேஸ் ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? R1க்கு வந்து R5ல என்ன நடக்கிறது, R6ல என்ன நடக்கிறது அதை பத்தி பிரச்சனையே இல்லை. டேட்டா பேஸும் ஸ்டேபிளா இருக்கு. இப்போ எல்எஸ்ஏ ஃப்ளட்டிங் இல்லை, டேட்டா பேஸ் ஸ்டேபிளா இருக்கு. ஸோ சிபியூ ப்ராசஸிங்கும் டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஏரியாவை வந்து சின்ன சின்ன சப் ஏரியாஸ்ல வந்து டிவைட் பண்ணுவோம். அதுக்கு தான் ஓஎஸ்பிஎஃப் ஏரியாஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஓஎஸ்பிஎஃப்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் இருக்கு. ஒரு ஏரியா வந்து பேக் போன் ஏரியா இல்லைன்னா ஏரியா 0வா இருக்கும். செகண்ட் ஏரியா வந்து நான் பேக் போன் ஏரியா. ஸோ 2 டைப் ஆஃப் ஏரியாஸ், பேக் போன் ஏரியா அண்ட் நான் பேக் போன் ஏரியாஸ். அதுக்கப்புறம் ஏபிஆர் வந்து என்னன்னா, 2 ஏரியாக்கு நடுவில் இருக்கிற ரவுட்டரை வந்து ஏபிஆர்னு சொல்லுவோம். அகைன் 2 ஏரியாக்கு நடுவில் இருக்கிற ரவுட்டரை வந்து ஏபிஆர்னு சொல்லுவோம். பட் அதுக்கும் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. R3 R4 வந்து இங்க பார்த்தோம்னா ஏரியா 0வும் ஏரியா 1க்கு நடுவில் இருக்கு R4. R3 வந்து ஏரியா 0வும் ஏரியா 2க்கு நடுவில் இருக்கு. பட் கண்டிஷன் என்ன ஆகும்னா, R3யோட அட்லீஸ்ட் 1 இன்டர்ஃபேஸ் ஏரியா 0ல இருக்கணும். R3யோட அட்லீஸ்ட் 1 இன்டர்ஃபேஸ் நான் ஏரியா 0ல இருக்கணும், இல்லைன்னா நான் பேக்போன் ஏரியால இருக்கணும். அதே மாதிரி R4ஓட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 0ல இருக்கு, R4ஓட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 1ல இருக்கு. ஸோ அதனால தான் R3 R4 வந்து ABRஸ்னு சொல்றோம், ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக்போன் ஏரியாக்குள்ள இருக்கிற ரவுட்டர்ஸை வந்து பேக்போன் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ R1 R2 R3 அண்ட் R4 இவங்க வந்து இவங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து பேக்போன் ஏரியால இருக்கு. அதனால வந்து அவங்கள வந்து பேக்போன் ரவுட்டர்ஸும் சொல்லுவோம். R3 R4 பேக்போன் ரவுட்டர்ஸும் இருக்காங்க, ஏபிஆர் இல்லைன்னா ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் R5 R7 R9 R6 R8 R10 இவங்க வந்து இன்டர்னல் ரவுட்டர்ஸ். மீனிங்னா இவங்களோட எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து ஒரே ஏரியால தான் இருக்கு. ஸோ R5ஓட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா அந்த R5ல வந்து 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த 3 இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 2ல தான் இருக்கு.
Similarly, for R7, all the interface is in area 2. R6, R8, R10 R10 ஓட இன்டர்ஃபேஸும் வந்து ஏரியா 1ல தான் இருக்கு. இதே மாதிரி R1 R2 வந்து இன்டர்னல் ரவுட்டர்ஸ் தான், பட் தேர் இன்டர்னல் ரவுட்டர்ஸ் ஆஃப் பேக்போன் ஏரியா. R1 R2 எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து ஒரே ஏரியால தான் இருக்கு. அந்த ஏரியா வந்து பேக்போன் ஏரியா. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ப்ரீவியஸ் டயக்ராம் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஏரியால ஜெனரேட் ஆன LSA வந்து இன்னொரு ஏரியாக்கு போகாது. ஸோ சப்போஸ் ஏரியா ஒன்ல வந்து LSAs ஜெனரேட் ஆயிருக்கு, LSA 1 LSA 2 ஜெனரேட் ஆயிருக்கு. அது வந்து ஏரியா 0ல போகாது. ஏரியா 2ல ஜெனரேட் ஆன LSA வந்து ஏரியா 0க்கு போகாது. அதே மாதிரி ஏரியா 0ல ஜெனரேட் ஆன LSA 1 வந்து ஏரியா 2 ஏரியா 1க்கு வராது. ஸோ இதுல கொஸ்டின் என்ன வருதுன்னா, என்னோட மைண்ட்ல என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்போ R8க்கு R7 ரீச் பண்ணணும்னா, இல்லைன்னா R7க்கு R8 ரீச் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணும்? அங்கதான் R3 R4 வராங்க. ABRs, ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸ், அங்கதான் ஒர்க் பண்றது. ஸோ R4ல இருந்து பார்க்கலாம். R4 வந்து it is a part of area 0 and it is a part of area 1, both the areas. So R4 நம்ம பார்த்தோம்னா R4 ஏரியா 0ல இருந்து வர LSA 1s இருக்கும், கரெக்டா? அதுக்கப்புறம் ஏரியா 1ல இருந்து வர LSA 1ம் அதோட டேட்டா பேஸ்ல இருக்கும். ஸோ R4 வந்து என்ன பண்ணும்னா, R4 வந்து இந்த எல்லா LSAs வந்து இந்த எல்லா LSAs வந்து ஏரியா 0க்கு சென்ட் பண்ணும். எப்படி சென்ட் பண்ணும்? ஒரு LSA வச்சுட்டு சென்ட் பண்ணும். அந்த LSA பத்தி கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். R4 வந்து என்ன சொல்லும்னா, உங்களுக்கு வந்து R6 R10 R8க்கு ரீச் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட டேட்டாவை வந்து எங்கிட்ட சென்ட் பண்ணுங்க. நான் வந்து R8 R6 R10க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து R4 R2 R1 R3க்கு சென்ட் பண்ணும். ஸோ R3க்கு வந்து இப்போ தெரிஞ்சிச்சு R8க்கு ரீச் பண்ணணும்னா R3 வந்து அதோட டேட்டா R4க்கு சென்ட் பண்ணும். ஸோ R3 வந்து இதே இன்ஃபர்மேஷன் வந்து அதோட ஏரியாக்கு சென்ட் பண்ணும், இல்லைன்னா ஏரியா 2க்கு சென்ட் பண்ணும். என்ன சொல்லி சென்ட் பண்ணும்? உங்களுக்கு வந்து R8க்கு ரீச் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட டேட்டாவை வந்து என்கிட்ட சென்ட் பண்ணுங்க, நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து R3 வந்து எல்லா ரவுட்டர்ஸ்க்கு இங்க சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் R7 எப்படி கால்குலேட் பண்ணும்? R7 வந்து R8க்கு ரீச் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணும்? ஸோ R7க்கு வந்து R3 என்ன சொல்லியிருக்கு? உங்களுக்கு வந்து R8 R6 R10 ரீச் பண்ணணும்னா நீங்க வந்து அந்த டேட்டாவை வந்து என்கிட்ட சென்ட் பண்ணுங்க. ஸோ R7 வந்து R3க்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணி விடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் R3க்கு வந்து R4ல இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, தட் உங்களுக்கு வந்து R8 R6 R10 ரீச் பண்ணணும்னா அந்த டேட்டாவை வந்து நீங்க எங்கிட்ட சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ R3 வந்து அந்த டேட்டாவை வந்து R4க்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் R4 வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த ஏரியால ஃபார்வர்ட் பண்ணி விடும். ஸோ R7க்கு வந்து டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கும்? R7ஓட டோட்டல் காஸ்ட் டு ரீச் R8 என்ன இருக்கும்? அது எப்படின்னா, R7 வந்து அதோட காஸ்ட், R4 வந்து என்ன சொல்லும்? R4 வந்து என்ன சொல்லும்? அதோட காஸ்ட் டு ரீச் R8 வந்து 2, 1 plus 1, it is 2. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து R4 வந்து எல்லா ரவுட்டர்ஸ்ட சென்ட் பண்ணிவிடும். ஸோ R3க்கு வந்து தெரியும், R4ஓட காஸ்ட் R8க்கு ரீச் ஆகிறதுக்கு ஆகும் 2, அண்ட் R3 வந்து அதோட காஸ்ட் R4க்கு ரீச் பண்றதுக்கு காஸ்ட் என்ன ஆகும் அது கால்குலேட் பண்ணும். ஸோ அது நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்னா 1 2 3 ஆகும். ஸோ R3ஓட டோட்டல் காஸ்ட் டு ரீச் R8 வந்து 3 plus 2, அது வந்து 5. இந்த 5 காஸ்ட் வந்து R3 எல்லா ரவுட்டர்ஸ்க்கு இங்க சென்ட் பண்ணும், ஸோ R7 வந்து என்ன கால்குலேட் பண்ணும்?
R7 ஓட காஸ்ட் டு ரீச் R3 வந்து என்ன ஆகும் 1 plus 2 ஓகேங்களா and R3's cost to reach R8 வந்து 5 so R7 ஓட total cost to reach R8 வந்து 5 plus 2 that is equal to 7 so R7 ஓட total cost R8 க்கு ரீச் பண்ணனும்னா அது வந்து 7 ஆகும் so இதே மாதிரி தான் எல்லா ரவுட்டர்ஸும் வந்து வேற ஏரியால இருக்கிற ரவுட்டர்ஸ் ரீச் ஆகிற காஸ்ட் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஏரியால சப்போஸ் R7க்கு R9 R5 R3 எப்படி ரீச் ஆகணும் தெரியும் ஓகேங்களா பிகாஸ் all of them are part of the same area number 2 so OSPF நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஏரியாக்குள்ள லிங்க் ஸ்டேட் புரோட்டோகாலா பிஹேவ் பண்ணுறது லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் மீனிங் எல்லா ரவுட்டர்ஸ்க்கு வந்து வேற ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கிற லிங்க் பத்தி கம்ப்ளீட்டா தெரியும் ஓகேங்களா அதுதான் லிங்க் ஸ்டேட் பட் R7க்கு ஏரியா 0ல இருக்கிற ரவுட்டர்ஸ் இல்லைன்னா ஏரியா 1ல இருக்கிற ரவுட்டர்ஸ்க்கு போகணும்னா R7 வந்து இஸ் டிபெண்டன்ட் ஆன் R3 கரெக்டா R3 வந்து எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் R7 அதோட காஸ்ட் கால்குலேட் பண்றது so R7 is completely dependent on R3 similarly R8 க்கு வந்து வேற ஏரியால இருக்கிற ரவுட்டர்ஸ்க்கு ரீச் பண்ணனும்னா it is dependent on R4 so நம்ம வந்து பார்த்தோம்னா இன்டர் ஏரியா OSPF வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகாலா பிஹேவ் பண்ணுறது ஓகேங்களா EIGRP வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால் நமக்கு தெரியும் so சப்போஸ் இங்க வந்து ஒரு ரவுட்டர் இருக்கு R1 R2 R3 வந்து ஒரு X நெட்வொர்க் கூட கனெக்டடா இருக்கு so R1 வந்து R2க்கு மேல டிபெண்டன்டா இருக்கு R2 வந்து R3க்கு மேல டிபெண்டன்டா இருக்கு R3 வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் R2 வந்து Xக்கு ரீச் ஆகிற காஸ்ட் கால்குலேட் பண்றது R2 வந்து எந்த இன்ஃபர்மேஷன் R1க்கு ஷேர் பண்றதோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் R1 வந்து Xக்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து கால்குலேட் பண்றது சிமிலர்லி OSPFல இதே மாதிரி தான் நடக்கிறது இன்டர் ஏரியா OSPF கால்குலேஷன் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டரா பிஹேவ் பண்ணும் பட் இன்ட்ரா ஏரியா இன்சைட் தி சேம் ஏரியா அந்த கால்குலேஷன் வந்து லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சோ இங்க நம்ம பார்த்தோம்னா அதே டயக்ராம் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் R7ம் R8 வந்து they are dependent on R3 and R4 கரெக்டா to reach other area routers இதை நம்ம வந்து இப்போ பார்த்தோம் so ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா இப்போ நான் வந்து R3ம் R4 வந்து ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸா கான்ஃபிகர் பண்றேன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அது நம்ம வந்து பிராக்டிகல்ல பார்க்க போறோம் பட் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் ஏரியா 0ல கான்ஃபிகர் பண்ணுவேன் இன்னொரு இன்டர்ஃபேஸை வந்து நான் நான் ஏரியா 0ல கான்ஃபிகர் பண்ணுவேன் இந்த எக்ஸாம்பிள் படி ஏரியா 2ல கான்ஃபிகர் பண்ணுவேன் கான்ஃபிகர் பண்ண உடனே R3 வந்து இங்க ஏரியா 2ல LSA3 ஜெனரேட் பண்ணும் ஓகேங்களா LSA3 கூட அது வந்து LSA அப்டேட்டும் ஜெனரேட் பண்ணும் அந்த அப்டேட் வந்து LSA1 வழியா போகும் இந்த LSA1ல R3 வந்து என்ன சொல்லணும்னா நான் வந்து ஏரியா பார்டர் ரவுட்டரா சேஞ்ச் ஆயிட்டேன் அதுக்கு வந்து R3 வந்து LSA1ல ஒரு B பிட் வந்து செட் பண்ணும் செட் மீனிங் 1 சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட் பண்ணும் B பிட் மீனிங் ஏரியா பார்டர் பிட் இப்போ என்ன ஆகுறதுன்னா R3 வந்து LSA3 ஜெனரேட் பண்றது LSA1 ஜெனரேட் பண்ணும்போது R7 வந்து இந்த LSA1 ரிசீவ் பண்ண உடனே அந்த LSA1ல B பிட் பார்க்கிறது B பிட் பார்த்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருது that R3 has now become
LSA, sorry, R3 has now become ABR. So ABR தான் எப்பவுமே LSA 3 ஜெனரேட் பண்ணும். So R7 க்கு இப்போ தெரியும் R3 ல இருந்து வர நெட்வொர்க்ஸ்க்கு வந்து அதுக்கு R3 ல இருந்து வர நெட்வொர்க்ஸ் வந்து அதுக்கு காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா R7 க்கு வந்து R3 க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் R3 ல இருந்து ரிசீவ் ஆன அப்டேட்ல வந்து அதோட காஸ்ட் வந்து ஆட் பண்ணி R7 வந்து டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? சோ இங்க இப்போ பார்க்கலாம், இது கொஞ்சம் டீடைல்ல பார்க்கலாம். R8, ஓகேங்களா? இந்த R8 ல இருந்து பார்க்கலாம். சோ R4 வந்து ஏரியா 1ல இருக்கிற LSAஸ்க்கு வந்து ஒரு LSA 3 ஜெனரேட் பண்ணி ஏரியா 0ல சென்ட் பண்ணும். சோ எக்ஸாம்பிள் படி பார்க்கலாம். அது வந்து R8 ஓட நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் பத்தி ஏரியா 0வும் ஏரியா 2ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது via LSA 3. சோ அந்த LSA 3ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். நம்ம வந்து R8 ஓட நெட்வொர்க் பத்தி பார்க்கிறோம். சோ R8 ஓட நெட்வொர்க் வந்து 8.8.8.8 ஆகும். ஓகேங்களா? அதோட லூப் பேக் அட்ரஸ். சப்நெட் மாஸ்க் 32, லூப் பேக் இருக்கறனால 32. அட்வர்டைசிங் ரவுட்டர் R4 தான் இந்த LSA 3 வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. சோ R4 ஓட ரவுட்டர் ஐடி இருக்கும். நெக்ஸ்ட் R4 ஓட காஸ்ட் டு ரீச் R8 அதுவும் வந்து அது சென்ட் பண்ணும். சோ R4 ஓட காஸ்ட் டு ரீச் R8 வந்து 1 plus 1, that is 2. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து R4 வந்து ஏரியா 0ல சென்ட் பண்ணும். Now அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த LSA 3 வந்து ஆப்வியஸா R3க்கும் ரிசீவ் ஆகும். சோ R3 வந்து LSA 3 ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் R3 இப்போ வந்து R8க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் இப்படி கால்குலேட் பண்ணும். R3க்கு ஏற்கனவே தெரியும் R4 ஓட காஸ்ட் என்ன ஆகும்? that is 2. கரெக்ட்டா? Now R4ம் ABR கன்வர்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அப்போ R4 வந்து ஒரு LSA 1 ஜெனரேட் பண்ணிருக்கும். அந்த LSA 1ல B bit ஆன் பண்ணி சென்ட் பண்ணிருக்கும். சோ R3 knows R4 is the ABR. அதுக்கப்புறம் R3 வந்து R4க்கு ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் கால்குலேட் பண்ணும். that is 1, 2, 3. So R3 ஓட டோட்டல் காஸ்ட் to reach R8 becomes 3 plus 2, that is 5. ஓகேங்களா? இப்போ R3 வந்து இந்த LSA இன்ஃபர்மேஷன் வந்து R5, R7, R9க்கு சென்ட் பண்ணும். சோ நான் வந்து R7 ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறேன். சோ R3 வந்து LSA 3 சென்ட் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணும்? அது வந்து 8.8.8.8 நெட்வொர்க் இருக்கும் /32. ஓகேங்களா? இப்போ இந்த நெட்வொர்க் பத்தி யார் அட்வர்டைஸ் பண்றா? R3 அட்வர்டைஸ் பண்றான். இந்த நெட்வொர்க் பத்தி R3 தான் ஏரியா 2ல அட்வர்டைஸ் பண்றான். சோ R3 ஓட அட்வர்டைசிங் ரவுட்டர் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் R3 ஓட காஸ்ட் டு ரீச் R8 அது வந்து 5. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து R7க்கு ரீச் ஆகிறது. இப்போ R7 வந்து சேம் கான்செப்ட் வச்சுட்டு டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ R7க்கு தெரியும் R8 ரீச் பண்ணணும்னா எனக்கு வந்து R3க்கு போகணும். சோ என்னோட காஸ்ட் என்ன ஆகும்? R3க்கு ரீச் ஆகிறதுக்கு அது வந்து 1 plus 1, that is 2. சோ என்னோட காஸ்ட் டோட்டல் காஸ்ட் டு ரீச் R8 வந்து 2 plus 5. இந்த 5 R3 ஓட காஸ்ட் டு ரீச் R8 that is 5. அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட் டு ரீச் R3 that is 2 makes it 7. So R7 ஓட டோட்டல் காஸ்ட் டு ரீச் R8 is 7. இப்படிதான் R8ம் R7க்கு ரீச் பண்ணது காஸ்ட் இப்படிதான் கால்குலேட் பண்ணும். நாட் ஜஸ்ட் R7 and R8, R1 வந்து R7க்கு ரீச் பண்ணனும்னா இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணும்? R3 வந்து என்ன சொல்லும்? R3 வந்து R7க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து R1 ட்ட ஷேர் பண்ணும். R1 வந்து என்ன பண்றது? R1ல இருந்து R3க்கு ரீச் ஆகிறது காஸ்ட் வந்து இந்த அப்டேட் கூட ஆட் பண்ணி அதோட டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்றது. இப்படிதான் இன்டர் ஏரியால
காஸ்ட் கால்குலேட் ஆகிறது, அதுக்கப்புறம் இன்டர் ஏரியா கம்யூனிகேஷன் நடக்கிறது. ஸோ இது வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கல்ல பார்க்கலாம். இப்போ இங்க நீங்க பார்க்கலாம், இங்க வந்து 5 ரவுட்டர்ஸ் இருக்கு, R1, R2, R3, R4 அண்ட் R5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் R1ல வந்து நான் என்னால ஐபி இன்டர்ஃபேஸஸ் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0ல 12.0.0.1 ஐபி அட்ரஸ் இருக்கு. லூப் பேக்ல வந்து 1.1.1.1 இருக்கு. ஸோ R2 லூப் பேக் அட்ரஸ் 2222, 3 333, 4 5 வந்து 444, 555 ரெஸ்பெக்டிவ்லி. R1ல வந்து நான் OSPF கமாண்ட் ரன் பண்ணியிருக்கேன் வித் நெட்வொர்க் கமாண்ட் 0.0.0.0. மீனிங்னா நான் எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து வந்து OSPF அட்வர்டைஸ் பண்றேன், அதுக்கப்புறம் எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்தும் OSPF ஹலோ மெசேஜஸ் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், நான் வந்து ஏரியா 10 நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். தட் மீன்ஸ் இந்த ரவுட்டர்ல வந்து இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து ஏரியா 10ஓட பார்ட் ஆகும். ஸோ நான் வந்து எப்பவுமே ரவுட்டரை வந்து ஏரியால பிரிக்க மாட்டேன், ரவுட்டரோட இன்டர்ஃபேஸஸை வந்து நான் ஏரியால செக்ரிகேட் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் போன வீடியோஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம், நான் வந்து எப்பவுமே நெட்வொர்க் கமாண்ட் கொடுக்கும் போது ஒரு ஏரியா நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ ஒரு கண்டிஷன் என்ன ஆகும்னா, ஒரு ரெண்டு ரவுட்டர்ஸ்க்கு வந்து OSPF நெய்பர்ஷிப் இல்லைன்னா எட்ஜசென்சி ஃபார்ம் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரே ஏரியால அந்த ரெண்டு இன்டர்ஃபேஸஸும் வந்து ஒரு ஏரியால தான் இருக்கணும். ஸோ இங்க பார்த்தோம்னா R1 R2 வந்து R1 R2 ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் வந்து ஏரியா 0ல இருக்கு, சாரி ஏரியா 10ல இருக்கு. ஸோ தே ஆர் OSPF adjacent routers. R3ஓட ஒரு இன்டர்ஃபேஸும் R4ஓட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே ஏரியால இருக்கு. ஸோ தே ஆர் adjacent routers. பட் நான் வந்து ஒரு ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 1ல இருக்கு, இன்னொரு ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 2ல இருக்கு. இந்த ரெண்டு ரவுட்டர்ஸை நான் வந்து adjacency ஃபார்ம் பண்ண பார்த்தேன்னா அந்த adjacency ஃபார்ம் ஆகாது. ஏன்? பிகாஸ் இவங்க வந்து ஹெலோ மெசேஜஸ் சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து அதுல ஏரியா நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த ஏரியா நம்பர் மேட்ச் ஆனாதான் இவங்க வந்து adjacency ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கலாம், OSPF ரன் பண்ணதுக்கு அப்புறம் லூப் பேக் அட்ரஸ் ஃபாஸ்ட் 0/0 வந்து ஏரியா 10ல இருக்காங்க, அவங்களோட ஐபி அட்ரஸும் மாஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ R3 இந்த டயக்ராம் படி R3 பார்த்தோம்னா இட் இஸ் அன் ABR. R3ஓட ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 ஏரியா 0ல இருக்கு, R3ஓட ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1 வந்து ஏரியா 10ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ R3ல போய் பார்த்தோம்னா இங்க வந்து அதோட இன்டர்ஃபேஸ் அட்ரஸஸ் பார்க்கலாம். OSPF கமாண்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, R3ல வந்து 23.0.0.0 இன்டர்ஃபேஸ், தட் இஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 10ஓட பார்ட் ஆகும். 34 இன்டர்ஃபேஸ் வந்து ஏரியா 0ஓட பார்ட் ஆகும். அண்ட் இங்க பார்த்தோம்னா ஷோ ஐபி OSPF இன்டர் பிரீஃப் பண்ணி பார்த்தோம்னா லூப் பேக் அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 வந்து ஏரியா 0ஓட பார்ட் ஆகும், 0/1 வந்து ஏரியா 10ஓட பார்ட் ஆகும். ஸோ R3 வந்து ஒரு ABR ஆகும். ஓகேங்களா? நவ் இப்போ சிமிலர் கமாண்ட்ஸ், சிமிலர் OSPF கமாண்ட்ஸ், ஐபி அட்ரஸிங் கமாண்ட்ஸ் வந்து எல்லா ரவுட்டர்ஸ்ல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா R1ல வந்து R1ல இருக்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் இதாக்கும், R2ல வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன், R3ஓட கான்ஃபிகரேஷன்ஸ் இதாக்கும், R4 அண்ட் R5. ஸோ R3ல வந்து நான் இப்போ ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் பண்றேன். இதுல வந்து இங்க ஒரு லைன் பார்க்கலாம், இட் இஸ் அன் ஏரியா பார்டர் ரவுட்டர். ஓகே, ஸோ R3ல வந்து நான் ஏரியா பார்டர் ரவுட்டர் இல்லைன்னா அந்த இந்த ரவுட்டர்ல வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நான் வந்து ஏரியா 10ல கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், இன்னொரு ஏரியா வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து 0ல கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இது வந்து ஐபி ப்ரோட்டோகால்ஸ்க்கு தெரியும். அண்ட் இட் ஹஸ் செட் இட் இஸ் அன் ஏரியா பார்டர் ரவுட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் R1ல போறேன். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் படி எனக்கு நல்லா தெரியும் R3 வந்து ஏரியா பார்டர் ரவுட்டர். பட் சப்போஸ் நான் வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி ஆக்கும், என்னோட கம்பெனில ஏற்கனவே வந்து OSPF டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து
என்னோட நெட்வொர்க்ல இருக்கிற ஏரியா பார்டர் ரவுட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு கமாண்ட் என்ன ஆகும்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் பார்டர் ரவுட்டர்ஸ். இந்த கமாண்ட் ரன் பண்ண உடனே நமக்கு வந்து என்னெல்லாம் ஏரியா பார்டர்ஸ் ரவுட்டர்ஸ் இருக்கு அது கண்டுபிடிக்கலாம். ஸோ R1க்கு வந்து தெரியும் 3333 வந்து ஏரியா பார்டர் ரவுட்டர் ஆகும். ஓகேங்களா? 3333 ரவுட்டர் ஐடி வச்சுட்டு ரவுட்டர் வந்து ஏபிஆர் ஆகும். R1ஓட காஸ்ட் இந்த ஏபிஆருக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 ஆகும். காஸ்ட் இஸ் 2. அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் வந்து ஏபிஆர் ஆகும் and it is a part of area number 10. இதுவும் பார்க்கலாம். Similarly R5ல இதே கமாண்ட் ரன் பண்ணேன்னா show IP OSPF border routers. R5க்கு தெரியும் 3333 இருக்கிற ரவுட்டர் ஐடி வந்து ஏபிஆர் ஆக்கும். அது வந்து ஏரியா 0ஓட பார்ட் ஆக்கும் and காஸ்ட் வந்து 2 ஆக்கும். ஓகேங்களா? Now நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ரவுட்டர் வந்து ஏபிஆரா கன்வெர்ட் பண்ண ஏபிஆரா சேஞ்ச் ஆகும்போது அது வந்து ஒரு LSA 1 ஜெனரேட் பண்ணும். ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு பி பிட் செட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வயர் ஷார்க் ஆன் பண்றேன். வயர் ஷார்க் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா R3ல வந்து லூப் பேக் அட்ரஸும் ஏரியா 0ல இருக்கிற இன்டர்ஃபேஸ் வந்து ஷட் டவுன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ R3ல வந்து கான்ஃபிகரேஷன் டெர்மினல், இன்டர்ஃபேஸ் லூப் பேக் அட்ரஸ், இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 1 ஷட் டவுன், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஷட் டவுன். ஓகேங்களா? ஸோ ஷட் டவுன் பண்ண உடனே என்ன ஆகும், R4 கூட நெய்பர்ஷிப் டவுன் ஆகும். ஓகேங்களா? நவ் R1ல வந்து நான் இந்த கமாண்ட் ரன் பண்றேன் மறுபடியும். ஸோ R1க்கு தெரியாது, R3 வந்து ஒரு ஏரியா பார்டர் ரவுட்டர் ஆக்கும், R1க்கு தெரியாது. கரெக்டா? ஸோ நான் இப்போ மறுபடியும் அந்த இன்டர்ஃபேஸை அப் பண்றேன். R3ல வந்து லூப் பேக் அட்ரஸும் இன்டர்ஃபேஸை வந்து அப் பண்றேன். அண்ட் கான்ஃபிகரேஷன் டெர்மினல், இன்டர்ஃபேஸ் லூப் பேக் 1 நோ ஷட், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 நோ ஷட். ஓகேங்களா? இது அன்ஷட் பண்ண உடனே R3 வந்து பாருங்க, R3 வந்து ஒரு லிங்க் ஸ்டேட் அப்டேட் ஜெனரேட் பண்ணிருக்கு. கரெக்டா? அந்த லிங்க் ஸ்டேட் அப்டேட்ல வந்து அது வந்து LSA 1 ஜெனரேட் பண்ணிருக்கு. இந்த LSA 1ல வந்து அது வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு ஏரியா பார்டர் ரவுட்டர் ஆக்கும். பி பிட் பி ஃபிளாக வந்து 1 செட் பண்ணிட்டு ஏரியா 10ல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது. ஸோ நான் R1ல நான் வந்து மறுபடியும் இதே கமாண்ட் ரன் பண்றேன்னா R1க்கு இப்போ கண்டிப்பா தெரியும் இந்த ரவுட்டர் வந்து ஏபிஆர் ஆக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா ரவுட்டர்ஸ் வந்து ஏபிஆர் வந்து எந்த ரவுட்டர் ஆக்கும் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் R1ல போய் இதோட டேட்டாபேஸ் பார்க்கறேன். ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ R1ல வந்து ரவுட்டர் LSA, that is LSA number 1, LSA number 2 ரிசீவ் ஆயிருக்கு. எல்லா ரவுட்டர்ஸ் வந்து LSA 1 ஜெனரேட் பண்ணுவாங்க, இது நமக்கு நல்லா தெரியும். ஸோ R1, R2, R3 வந்து LSA 1 ஜெனரேட் பண்ணிருக்காங்க. நெட்வொர்க் LSA இல்லைன்னா LSA number 2 வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இது யார் ஜெனரேட் பண்ணிருக்காங்க? R2, R3. ஏன்? பிகாஸ் R1ம் R2க்கு நடுவுல இருக்கிற லிங்க் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்க் ஆகும். அண்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம் OSPF வந்து எப்பவுமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்கை வந்து ப்ராட்காஸ்டா தான் எஸ்யூம் பண்ணும், ப்ராட்காஸ்ட் லிங்கா தான் எஸ்யூம் பண்ணும். ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் லிங்க்ல வந்து எப்பவுமே ஒரு DR/BDR எலெக்ஷன் நடக்கும். அண்ட் LSA number 2 வந்து எப்பவுமே DR தான் ஜெனரேட் பண்ணும். ஸோ R1ம் R2க்கு நடுவுல ஒரு DR/BDR எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுல R2 LSA number 2 ஜெனரேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் R2 R3க்கு நடுவுல ஒரு DR/BDR எலெக்ஷன் நடந்திருக்கு.
அதுக்கும் வந்து R3 வந்து ஒரு LSA 2 ஜெனரேட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து LSA நம்பர் 1, LSA நம்பர் 2 நம்ம வந்து பார்க்க மாட்டோம், பிகாஸ் we have already seen that in the previous video. கரெக்டா? now இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா R5ல இருந்து வந்து LSA 3 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த LSA 3 பார்த்தோம்னா that is summary LSA. யார் ஜெனரேட் பண்ணிருக்காங்க? அட்வர்டைசிங் ரவுட்டர் 3333. இதுதான் இவன் தான் ஜெனரேட் பண்ணிருக்கான், ஏன்னா இவன் தான் அட்வர்டைஸ் பண்றான். அதுக்கப்புறம் இந்த லிங்க்ஸ் பார்த்தோம்னா இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஏரியா 0ல இருக்கிற லிங்க் ஆகும். இது வந்து R3யோட லூப் பேக் அட்ரஸ். R3யோட லூப் பேக் அட்ரஸ் பார்த்தோம்னா ஏரியா 0ல இருக்கு. நம்ம வந்து இங்க பாருங்க, R3யோட லூப் பேக் அட்ரஸ் வந்து ஏரியா 0ல இருக்கு. ஸோ அதனால தான் R1ல அதோட சம்மரி இல்லைன்னா LSA நம்பர் 3ல R3யோட லூப் பேக் அட்ரஸ் இருக்கு, R4ஓட லூப் பேக் அட்ரஸ் இருக்கு, R5ஓட லூப் பேக் அட்ரஸ் 34 link between R3 and R4 and 45 link between R4 and R5. இதோட எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு LSA 3ல இருந்து வருது. அண்ட் இந்த LSA வந்து ஏரியா 10ல இருக்கிற LSA ஆக்கும். நான் இதே மாதிரி நான் R3ல பாக்குறேன். R3ல வந்து R3 வந்து ஏரியா 0ஓடும் பார்ட் இருக்கு, R3 வந்து ஏரியா 10ஓடும் பார்ட் இருக்கு. ஸோ R3ல வந்து ரெண்டு ஏரியாவோட டேட்டா பேஸ் இருக்கும், ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ். ஸோ இங்க பார்த்தோம்னா ஏரியா 0ல இருக்கிற டேட்டா பேஸும் இருக்கு, ஏரியா 10ல இருந்து வர டேட்டா பேஸும் இதுல இருக்கு. கரெக்டா? நான் R1 இப்போ நான் வந்து R1ல இருந்து R5க்கு ரீச் ஆகிற காஸ்ட் வந்து பார்க்க போறேன். ஸோ R1ல இருந்து R5க்கு ரீச் ஆகணும்னா இப்போ R1 வந்து என்ன பாக்குறது, எனக்கு R5 ரீச் ஆகணும். 5.5.5.5 5.5.5.5 ரீச் ஆகணும்னா அதோட அட்வர்டைசிங் ரவுட்டர் வந்து 3.3.3.3. ஸோ ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ் சம்மரி, இது வந்து LSA நம்பர் 3. ஸோ சம்மரி நான் வந்து எனக்கு வந்து என்ன பார்க்கணும், எனக்கு வந்து 5.5.5.5க்கு ரீச் ஆகிற காஸ்ட் பார்க்கணும். ஸோ 5.5.5.5. ஓகேங்களா? ஸோ LSA ஓபன் பண்ண உடனே இது வந்து என்ன சொல்றது, 5.5.5.5 ரீச் ஆகணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்வர்டைசிங் ரவுட்டர்கிட்ட போகணும். இந்த அட்வர்டைசிங் ரவுட்டரோட காஸ்ட் என்ன ஆகும், இந்த அட்வர்டைசிங் ரவுட்டரோட காஸ்ட் 5.5.5.5 ரீச் ஆகிறதுக்கு காஸ்ட் வந்து 3 ஆகும். மீனிங் 3யோட காஸ்ட் 5க்கு ரீச் ஆகிறதுக்கு 3 ஆகும். காஸ்ட் இஸ் 3. அண்ட் வாட் இஸ் R1's காஸ்ட் டு ரீச் R3? இது எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அது பார்க்கணும்னா ஷோ ஐபி OSPF பார்டர் ரவுட்டர்ஸ். இது பார்த்தோம்னா R1ஓட காஸ்ட் R3க்கு ரீச் R1க்கு வந்து 3 ரீச் ஆகணும்னா அதோட காஸ்ட் வந்து 2. R3க்கு வந்து R5 ரீச் ஆகணும்னா அதோட காஸ்ட் வந்து 3. ஸோ 3 பிளஸ் 2. ஸோ R1ஓட டோட்டல் காஸ்ட் R5க்கு ரீச் பண்ணணும்னா அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 5 ஆகும். ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணணும்னா ஷோ ஐபி ரவுட் OSPF இது பண்ணோம்னா இங்க பார்க்கலாம் 5.5.5.5 ரீச் ஆகணும்னா அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 5 ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி R5ல பார்க்கலாம், ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ். எனக்கு வந்து 1.1.1.1 இந்த லிங்க் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ் சம்மரி ஆஃப் 1.1.1.1. ஸோ 1.1.1.1 ரீச் ஆகணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்வர்டைசிங் ரவுட்டர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைசிங் ரவுட்டரோட காஸ்ட் என்ன ஆகும், 1.1.1 ரீச் ஆகிறதுக்கு அதோட காஸ்ட் வந்து 3 ஆகும். அண்ட் என்னோட காஸ்ட் என்ன ஆகும், R5 வந்து R5ஓட காஸ்ட் என்ன ஆகும், 3.3.3 ரீச் ஆகிறதுக்கு. ஷோ ஐபி OSPF பார்டர் ரவுட்டர்ஸ் அது வந்து 2 ஆகும். ஸோ 2 பிளஸ் 3 தட் இஸ் 5. ஸோ R5ஓட காஸ்ட் R1க்கு ரீச் ஆகிறதுக்கு இஸ் 5. ஷோ ஐபி ரவுட் OSPF 1.1.1.1 total cost is 5. இது வந்து AD வேல்யூ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ரவுட்டர் வந்து இன்னொரு ஏரியால இருக்கிற ரவுட்டருக்கு வந்து ரீச் பண்ணணும்னா எப்படி OSPF கால்குலேட் பண்றது, இது நம்ம இங்க இப்போ பார்த்தோம்.
ஸோ R1ல இருந்து R5 பிங் பண்றேன். பிங் 5.5.5.5 சோர்ஸ் 1.1.1.1. ஸோ பிங் ஆகிறது. ஸோ இப்படிதான் இன்டர் ஏரியா கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருந்தது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் சினாரியோ பார்க்கலாம். LSA 3 வச்சுட்டு எப்படி சம்மரைசேஷன் பண்றோம், எப்படி ஃபில்டரிங் பண்ண போறோம், ஃபில்டரிங் வச்சுட்டு எப்படி பாத் மேனிபுலேட் பண்ணுவோம் OSPF ல, இதுவும் பார்க்கலாம். So if you like this video, please hit the like button, share and subscribe. Thank you and have a great day.